ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. ஆண்டிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பென்சனுக்காக, அனிதா பிள்ளைகள் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சபையை நேசிக்கிறார், சபையை போஷிக்கிறார், சபையை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய பரிசுத்த பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வரும்படியாக. இது கர்த்தர் சபை நேசிக்கிற சபை, கர்த்தர் போஷிக்கிற சபை, கர்த்தர் பாதுகாக்கிற சபை. சபைக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அதுதான். அது எவ்வளோ சின்னதோ பெருசோ, கர்த்தர் சபையை நேசிக்கிறார், கர்த்தர் சபையை போஷிக்கிறார், கர்த்தர் சபையை பாதுகாக்கிறார். கண்களை மூடலாமா? உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா திருப்புறீங்களா? இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா எங்கள் மத்தியில் நீங்க வாங்கப்பா, நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, சுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம்
எல்லாரும் பாடுங்க. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். பரிசுத்த பிதாவே, எல்விஎம் சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் நீங்க பிரசன்னராக இறங்கி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தோடு நீங்க பேசுங்கப்பா. இது உங்க வீடுப்பா, நீங்க வந்து வாசம் பண்ணலாம். இது என்னுடைய ஜெப வீடு என்று சொன்னீர். சகல ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு என்று சொன்ன கர்த்தர், உம்முடைய வீட்டில் நீங்க வாசம் பண்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டுப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் வாரோம். எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் வாரோம். நீங்க வந்து வாசம் பண்ணுங்க. நீங்க இல்லாத ஒரு ஊழியத்தை நாங்க செய்ய விரும்பலப்பா. உங்க பிரசனம் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேணாம்பா. உங்க பிரசனம் இல்லாத எந்த நன்மையும் எங்களுக்கு வேணாம்பா. என்னால இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுறது, இதோ மனுஷரின் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்போ மனிதர்களை நேசிக்கிற ஒரே கடவுள் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். மனிதர்களை நேசிக்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால்தான் மனிதர்களோடு வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். மனிதர்களாகிய நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி விரும்புகிற ஒரே கடவுள் நம்முடைய ஆண்டவர். அந்த வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் ஒரு சபைக்குள்ள வந்து வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் நாட்களில் ஜனங்களோடு தேவன் என்ன செய்தார்? நடந்து சென்றார். ஹல்லேலூயா. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு நடந்து கொண்டே இருந்த ஆண்டவர் கொஞ்சம் உட்கார்ந்து அவனோடு வாசம் பண்ணும்படி விரும்பினார். ஆகவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வனாந்தரத்தில் கொண்டு வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. ஹல்லேலூயா. நடந்து சென்ற ஆண்டவர் கொஞ்சம் ஜனங்களோடு கூட வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. யாத்திராகமத்தின் புத்தகம் 25:7-8 நாம் அதை பார்க்கிறோம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. ஹல்லேலூயா.
தேவன் நம் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நீங்க அதை விரும்புறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசம் பண்ண விரும்பி தேவனால் அமைக்கப்பட்ட அமைப்பு தான் சபை. இது மனுஷனால் அமைக்கப்பட்டது அல்ல, இது தேவனால் அமைக்கப்பட்டது. அல்லேலூயா. இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது என்றால் என்றைக்கோ ஒழிந்து போயிருக்கோம். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, யாராலும் ஒழிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா? சத்தமா ஸ்தோத்திரம் அல்லாமா? சந்தோஷமா ஸ்தோத்திரம் அல்லாமா? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது வலசரவாக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஊழியம் எங்க ஆரம்பிக்கப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. வலசரவாக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் மாமியார் முதல்ல அங்கே வந்து அங்கே ஊழியத்தில் ஆரம்பித்து அங்கே ஜெப ஊழியமாக அதை ஆரம்பித்து அது அப்படியே வலசரவாக்கத்தில் ஒரு சபையும். அல்லேலூயா, அல்லேலூயா. வலசரவாக்கத்தில் இன்றைக்கி சபை நடக்குதுன்னா அங்கே ஆண்டி போட்ட ஒரு விதை. அல்லேலூயா. அவங்களுடைய முழங்கால் அவங்களுடைய கண்ணீரில் ஏற்படுத்தப்பட்டது தான் வலசரவாக்கம் சபையும். அல்லேலூயா. அந்த சபையினுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாதுங்க. சபையினுடைய வளர்ச்சியை யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அது இன்னும் பெருகிட்டே இருக்கும். அதுதான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது அப்படியே இங்கே வந்து கூட சும்மா இல்லை, இங்கேயும் ஒரு ஜெப ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்டு அது சபையாக கட்டி எழுப்பப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறேன், இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. அல்லேலூயா. தேவனால் உண்டாச்சுன்னா ஆரம்பத்தில் சிறியதாக இருக்கும், போக போக பெரியதாக இருக்கும். அல்லேலூயா. மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும், போக போக அது வலிமை அடைந்துரும். அல்லேலூயா. தானியேலுடைய நாட்களில் தானியேலுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை காட்டுறார் ஆண்டவர். அல்லேலூயா. தலை பொண்ணு, மார்பகம் வெள்ளி, வயிறு வெண்கலம், காலு இரும்பு, விரல்கள் களிமண். பொண்ணில் ஆரம்பித்து மண்ணில் முடிக்கிறது மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென். எதில் ஆரம்பிச்சு? சத்தமாக சொல்லுங்க. மனுஷனால் ஆரம்பிக்கப்படுதுன்னா அது பொண்ணில் ஆரம்பித்து மண்ணில் முடியும். காரணம், மனுஷன் யார் தெரியுமா? தேவன் பூமியின் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. மனுஷன்னா அவ்வளோதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் ஆரம்பித்தா சிறிய அளவில் வெறும் 12 சீஷர்கள். ஆமென். ஆண்டவருடைய ஆரம்பம் பாருங்கள், வெறும் 12 சீஷர்கள். அதுக்கப்புறம் 70 சீஷர்கள், அதுக்கப்புறம் 120 சீஷர்கள், அதுக்கப்புறம் 500 பேர், அதுக்கப்புறம் 3000, 5000, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி வரையும் சபை பெருகிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாதவங்க மாதிரி உட்காந்துருக்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சபையின் வளர்ச்சி அதுதான். ஆமென். யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சபைக்கு அஸ்திபாரம் இயேசு. ஆமென். அல்லேலூயா. மூலைக்கல் இயேசு, அஸ்திபார உபதேசங்கள், அவைகளை கொண்டு கட்டப்பட்டது தான் சபை. ஆகவே எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். சத்தமாக சொல்லுங்க. சபை ஒன்று தான், சபை ஒன்று தான், வாசல்கள் அதிகம். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதிகம். ஒரு சபையை மேற்கொள்ள பாதாளத்தின் வாசல்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அதை ஒன்றை மேற்கொள்ளாதுன்றார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள. ஆகவே சபை ஒன்று தான், அதுக்கு பிரச்சனைகள் அதிகம்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பிரச்சனைகள் இருக்கும்பா, ஆனால் எதுவும் ஒன்று மேற்கொள்ளாது. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு இந்த வசன பகுதியை ஞாபகப்படுத்தினார். நாம் வாசித்த வசன பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது எவ்வளவு பயங்கரமானது. ஆமென். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 3 வார்த்தை தான் நான் இன்னைக்கு பேசணும்னு விரும்புகிறேன்.
இது எவ்வளவு பயங்கரமானது. ஹல்லேலூயா. யாக்கோபு என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த தனி மனிதனை கொண்டு ஒரு தேசத்தையே உருவாக்குறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் யாக்கோபு மாதிரி அடிப்பட்ட மனுஷன் வேதத்தில் யாருமே இல்லை. சரியா? யாக்கோபு மாதிரி போராட்டமும் வலியும் வேதனைகளும் இழப்பும் சுகமும் துக்கங்களும் வாழ்க்கையில தொடர்ச்சியா வந்த வேற ஒரு மனுஷன் பைபிள் யாரும் கிடையாது. எங்க தெரியுமா அவன் போராட்டம் ஆரம்பிச்சது? அவங்க அம்மா வயிற்றுல கருவா இருக்கும் போது போராட்டம். அல்லேலூயா. கருவில இருக்கும் போதே மோதல். 2 பிள்ளைங்க மோதிக்கிறாங்க, சாகர வரைக்கும் மோதலுங்க. அல்லேலூயா. கருவில துவங்கினது 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு என்ற 2 பிள்ளைகள் மோதல். கருவிலே மோதல், பிறந்த பிறகு அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு சகோதரனோடு மோதல், எதிரிகள், துன்பங்கள், அவனை மாதிரி அடி மேல அடிபட்டு கடைசி சாகிற வரைக்கும் அவன் போராட்டம். அதனால நம்முடைய வேதாகமம் அவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். வேதாகமம் எப்படி அடைக்கிறது? சத்தமா சொல்லுங்க, யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமா வாழ்ந்தவன் அல்ல. அவன் ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்ல முடியாது. அவன் எதிர்பார்க்கிறத விட எதிர்பாராத வலியும் வேதனையும் அதிகம். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு எப்படி தன்னை அழைக்கிறார்னா, நான் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றார். சேனைகள் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். கைத்தட்டி பாடலாம்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை நம்ம எப்பவுமே ரொம்ப நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்கள தான் நம்முடைய மைண்டு அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். உலகம் அப்படிப்பட்டவங்களை, இந்த பிரபலமானவர்களை தூக்கி கொண்டாடும். என் ஆண்டவர் வாழ்க்கையில் அடிமேல் அடிப்பட்டவனை தூக்கி கொண்டாடுகிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். அதனால தான் பாடுறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளும் வலியும் வேதனையும் போராட்டமும் நிறைந்தது தான் யாக்கோபினுடைய வாழ்க்கை. அவனை கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு பொழுது சாய்ந்த வேளையில் எதிர்காலம் என்னன்னு தெரியல, எதிர்காலம் எப்படி இருக்க போதும் தெரியல, அந்தகாரம் சூழ்ந்த வேளை கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் சொல்றான், கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மெய்யாகவேன்ற ஒரு வார்த்தையை தியானிக்கும் போது அப்படியே கொஞ்சம் பாஸ்ட் டென்ஸில் போனால் இந்த யாக்கோபனுடைய தகப்பனாகிய ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்களும் மெய்யான ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 26:28 வாசிங்க. ஆதியாகமம் 26:28. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு வந்த வார்த்தை, கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஈசாக்குக்கு வந்த வார்த்தை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தள்ளி பாஸ்ட்ல போனா,
இந்த ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை வருது, அதுவும் நிச்சயமான வார்த்தைகள் தான். வாசிக்கிறீங்களா? எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். 3 பிதா, இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் இந்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை ஆண்டிக்கு நேரம் உயர்த்தி அந்த ஆசீர்வாத வாக்குதத்த வசனங்களை இங்கே ஊழியம் செய்ய போகிற வின்சென்ட்டுக்கும் அனிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை சொல்லி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உம்மை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபுக்கு உண்டான ஆசீர்வாதம் மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த ஸ்தலத்தில் வந்து அப்படியே பலிக்கும். ஆமென். ஜனங்க சொல்லுவாங்க, கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். உங்களை பகைத்தவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்தை குறித்த ஒரு நடுக்கம் சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவன் உண்டு பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யாருன்னா பயங்கரமுள்ள கர்த்தரா. ஆமென். அன்புள்ள ஆண்டவர். அதே நேரத்தில் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பயங்கரம் உள்ளவர் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். என்னன்னா, அவர் வரும்பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாகுதான், அவர் வரும்பொழுது இடி முழக்கங்கள் உண்டாகிறது, மின்னல்கள் உண்டாகிறது. சரிங்களா? ஆண்டவர் வரும்பொழுது ஒரு விதமான பயம் இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் ஜனங்கள் மோசே கிட்ட சொல்றாங்க, மோசே, கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டாம், நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி ஒரு மீடியேட்டரை ஜனங்க அப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், ஆண்டவர் பயங்கரம் உள்ளவர். அந்த பயங்கரம் உள்ள ஆண்டவரை எங்களால் சந்திக்க முடியல, எங்களுக்கு ஒரு மத்தியஸ்தன் வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆதியாகமம் துவங்கி மல்கியா வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு நபர் யாருன்னா, மத்தியஸ்தன் வேண்டும். மனிதனும் தேவனும் சந்தித்துக் கொள்வதற்கு ஒரு மத்தியஸ்தன் வேண்டும். அந்த மத்தியஸ்தன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு, உங்களுக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தம் பண்ணுவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடம் பயங்கரம் உள்ளது என்பதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது எவ்வளவு பயங்கரமானது. 2வது, இந்த ஸ்தலத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு வார்த்தை, அது என்னாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகுள்ளவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவர் தமது சபையை எப்படி பார்க்கிறார் என்றால், முதலாவது, அது பயங்கரமானது. சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு விதமான பயத்தை, அசுத்த வல்லமைகளுக்கும் அசுத்த ஆவின் வல்லமைகளுக்கும் பயத்தை பிடிக்க பண்ணுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு மனுஷன் கூட தன் விரலை அசைக்கலையா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து போறாங்க. கடந்து போகும்போது ஒரு மனுஷனும் தன் விரல் என்ன பண்ணல, அசைக்கல.
அந்த அந்த அளவுக்கு ஒரு தேவ பயத்தை ஜனங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேணாம். ஒரு மனுஷனும் உங்களை பார்த்து விரல் அசைக்க முடியாது. இஷ்டத்துக்கு பண்ணலாம், என்ன காரியம்னாலும் மறைவிடத்தில் பண்ணலாம், ஆனால் எதுவும் உங்களை பழிக்காதுங்க. விசுவாசத்தோடு கர்த்தருடைய மகிமைக்கென்று ஊழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். ரெண்டாவது, அவர் தம்முடைய சரீரமாகிய சபை எப்படி பார்க்கிறார்னா, இங்கே பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், இஸ்ரவேலே, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்றீங்களா? உங்க வாயை திறந்து சொல்றீங்களா? யாக்கோபே, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகுள்ளவைகள். ஹல்லேலூயா. யார் சொல்றதுன்னா, இஸ்ரவேலரை சபிக்கும்படி வந்த இந்த மனுஷன் சொல்றான். இஸ்ரவேலரை அவன் வாயை திறந்து யாரை சபிக்கிறானோ அதெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும், அவன் ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த நாட்களில் அந்த மனுஷன் மேல் வைத்திருந்தாங்க. ஆகவே பாலாக் என்ற மோவாபிய அரசன் கூலி கொடுத்து அந்த ஜனங்களை சபிக்கும்படி தூண்டி விடுகிறான். அல்லேலூயா. அந்த கூலிக்கு ஆசைப்பட்டு அவன் ஜனங்களை சபிக்க புறப்பட்டு வருகிறான். ஆண்டவர் அவனுக்கு இடைமறிக்கிறார், அவனை எச்சரிக்கிறார். எந்த எச்சரிப்புக்கும் அவன் உட்படுற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா பணம். அல்லேலூயா. காரணம் என்ன சொல்லுங்க? அந்த அந்த பணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அநீதத்தின் கூலி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 3 இடத்துல இந்த பீலேயாமை பற்றி புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் பேசுறாங்க. அல்லேலூயா. யூதா ஆசிரியர் பேசுறாரு, பீலேயாமின் கூலி, பீலேயாமின் கூலி. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசுறாரு, பீலேயாமின் வழி. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பேசுறாரு, பீலேயாமின் வழி. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோவான் பேசுறாரு, பீலேயாமின் போதனை. அல்லேலூயா. சபை அழகுள்ளவைகள் தான். தேவனுடைய பார்வையில் சபை அழகுள்ளவைகள். அந்த அழகான சபையை கெடுக்க பீலேயாமின் வல்லமைகள் போராடிக்கிட்டே இருக்கு. எதை வச்செல்லாம் அவன் கெடுக்க பார்க்கிறானா? 1 பீலேயாமின் கூலி, 2வது பீலேயாமின் வழி, 3வது பீலேயாமின் போதனை. இந்த 3 காரியங்களை கொடுத்து இந்த அழகை கெடுக்கணும்னு பார்க்கிறான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையில் அழகுள்ளவர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை என்ன கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். அதனால தான் உன்னத பாட்டு ஆசிரியர் சொல்லுகிறார், நான் கருப்பா இருந்தாலும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு எப்பவுமே இந்த கருப்புலாம் கெட்டவங்க, வெள்ளையா இருக்கிறவங்களாம் நல்லவங்க. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் சாத்தானை சேர்ந்தவங்க, கலரா இருக்கிறவங்க ஏசப்பா பிள்ளைங்க. அப்படி இல்லைங்க. ஒருத்தருடைய நிறத்தை பார்த்து தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு, இது சபை அழகுள்ளவைகள். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகுள்ளவைகள். இந்த அழகை கெடுக்க ஒரு வல்லமை போராடுது. இந்த அழகை கெடுக்க ஒரு வல்லமை போராடுது. அதுதான் அநீதத்தினுடைய கூலி. ஹல்லேலூயா. அநீதத்தினுடைய கூலினா என்ன அர்த்தம்னா, தவறான முறையில் சம்பாதிக்கிற பணம். அநீதத்தினுடைய கூலியை விரும்பினவன் தான் யூதாசும். 4 கொண்டு செத்தானா அவனும். அதுதான். நல்ல கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மை வருதுன்னா அது நேர்மையான முறையில் ஜெபத்தில் முழங்காலில் இருந்து வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதை நிறைவாய் தருவாராக. இந்த அநீதத்தினுடைய கூலி, இந்த பீலேயாமின் வழி, பீலேயாமின் போதனை. நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகிடுச்சு. சபையை சாத்தான் அழிக்கணும்னு பார்த்தா முடியல, ஆனால் திசை திருப்பிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை பீலேயாம் என்ற தீர்க்கதரிசி அழிக்கணும்னு பார்த்தா, ஆனால் அழிக்க முடியல. இஸ்ரவேலரை திசை திருப்பிட்டான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? காரணம் ஏன் இதை அழிக்க முடியாது? இது இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை.
அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபை. இது இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இதை யாரும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனா இது மேற்கொள்ள பிசாசு பீலையாம் என்ற அந்த மனுஷன் எழும்பி வந்து என்ன செய்யறான்? சபையை மேற்கொள்ள பார்க்கிறான். ஒவ்வொரு இடத்துலயா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை எச்சரிச்சுனே வராரு. அவன் எச்சரிப்பை தாண்டி போயிட்டே இருக்கிறான். இனி பீலையாமுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது. நீ போயிட்டு வாப்பான்ட்டார். நீ என்ன பேசுறியோ பேசுன்ட்டார். அல்லேலூயா. தடுத்து பார்த்தார், முடியல. நீ பேசுகிறதுக்கு அனுமதிச்சிட்டார். பேச அனுமதிச்சுட்டு நாக்கை கர்த்தர் தொட்டார். அல்லேலூயா. எதை தொடுறாரு? அவன் வார்த்தையை கர்த்தர் மாத்திட்டார். எங்கெல்லாம் எழும்பி அவன் சபிக்கணும்னு சொல்லி வரானோ அந்த இடத்துல எழும்பி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 24:1 என்னாகமம் 24:1 என்ன சொல்றான் அவன்? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. கன்மலை உச்சிலிருந்து அந்த ஜனத்தை பார்க்கிறேன். 23:9 கன்மலை உச்சிலிருந்து அந்த ஜனத்தை பார்க்கிறேன். அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாம தனியா வாசம் பண்ற ஜனம்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எந்த மந்திரவாதமும் எந்த பில்லி சுனியமும் இந்த ஸ்தலத்தில் வந்து பலிக்காது. ஒருவேளை வந்துடுச்சுன்னா அது அலறி அடிச்சுன்னு ஓடிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சேர்ந்து பாடலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, விலகவில்லை. பாடுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவின் இறுதி வரை, நம்புவின் இறுதி வரை, நம்புவின் இறுதி வரை, நம்புவின் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமென். அல்லேலூயா. அவர் யாக்கோபின் தேவன். அவர் யாக்கோபின் கூடாரங்களை பார்க்கிறாரு. அல்லேலூயா. இந்த அழகான கூடாரத்தை அருவருப்பாக மாற்றிவிட அவன் பார்த்தான். ஆனால் அவனால முடியல. அவன் வாயை திறந்து சொல்றான். அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகு. தேவன் தம்முடைய சபையை அழகுபடுத்துகிறார். ஆமென். இந்த கூடாரம் நல்லா இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், சங்கீதம் 93 கடைசி வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபையை அழகுபடுத்துகிறார். எதை கொண்டு அழகுபடுத்துகிறார்னா, பரிசுத்தமானது நித்திய நாளாய் உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்க. சொல்லுங்க, பரிசுத்தமானது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தமானது. இந்த பக்கம் யாரும் சொல்லியே, பரிசுத்தமானது நித்திய நாளாய் உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கு. இது ஒரு கட்டிடம் தான், நாம தான் ஆலயம். அல்லேலூயா. இந்த கட்டிடம் எப்போ இப்படி இருக்குமா? வின்சென்ட் என்ன சொன்னாங்க? இன்னும் 5 வருஷத்துல
பெரிய இடத்துக்கு போக போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. இது கட்டிடம், சபை என்பது நாம தான். இந்த சபைக்கு அவசியமான தேவை ஒரு அலங்காரம். அல்லேலூயா. எதை கொண்டு அலங்கரிக்கிறார்னா, பரிசுத்தத்தை கொண்டு கர்த்தர் சபை அலங்கரிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே யாக்கோபு அந்த பீலையாம் பார்க்கிறான், யாக்கோபே உம்முடைய கூடாரங்களும் இஸ்ரவேலே உம்முடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகுள்ளவைகள். தேவன் தம்முடைய சபையை அழகுபடுத்துகிறார். எதை கொண்டு அழகுபடுத்துகிறார்னா, பரிசுத்தத்தை கொண்டு தேவன் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய நாளாய் அது உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, ஆண்டவரே என்னை அலங்கரிங்கப்பா, என்னை பரிசுத்தத்தினால் அலங்கரிங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியமான ஒரு தேவை என்னன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்கிறார். ஆமென். 3 காரியங்களை கொண்டு கர்த்தர் சபையை சுத்திகரிக்கிறார். 1 யோவான் 1:7 தம்முடைய இரத்தத்தை கொண்டு சுத்திகரிக்கிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 15 3-4 நான் சொல்லிய உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று உபதேசத்தினால் சுத்திகரிக்கிறார். 3வது 1 தீமோத்தேயின் புத்தகம் 4:5 ஜபத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் ஜபத்தினாலும் அதை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். வசனத்தினாலும் ஜபத்தினாலும் சபையை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சபை பரிசுத்தம் அடையணும், சபை அலங்கரிக்கப்படணும். எப்பொழுதெல்லாம் சபைக்குள்ள வர்றீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த 3 அலங்காரங்களை கேளுங்க. ஏசப்பா, என்னை உங்க ரத்தத்தினால அலங்கரிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை சுத்திகரிச்சிருங்கப்பா. எப்பொழுதெல்லாம் சபைக்குள்ள வர்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க கேட்கணும், அப்பா உங்க உபதேசத்தினால என்னை சுத்திகரிங்க. அல்லேலூயா. சபை சுத்திகரிக்கப்படணும்னா சபைக்கு உபதேசம் அவசியம். ஆமென். 2வது தான் உணவு. முதல்ல என்னது? உபதேசம். 3வது ஜெபம். 3 காரியங்களை கொண்டுதான் கர்த்தர் சபையை சுத்திகரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சபையை பரிசுத்தத்தினால் தான் அழகுபடுத்துகிறார் தவிர வேற எந்த காரியங்களையும் கர்த்தர் தம்முடைய சபையை அழகுபடுத்துகிறவர் அல்ல. இரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்க, உங்க உபதேசத்தினால் என்னை சுத்திகரிங்க. உங்களுடைய அந்த ஜெப அனுபவம் சபைக்குள்ள வரும்பொழுது உள்ள வந்தவுடன் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா துதித்து ஜெபியுங்கள். காரணம், இது என் பிதாவின் ஜெப வீடு என்று சொன்னார். அங்கே ஜெப சத்தங்கள் மட்டும்தான் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள என்ன சத்தம் கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஜெப சத்தம் மட்டும்தான் இங்கே கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்தை ஆண்டோடத்துல கேளுங்க. பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், ஊக்கமா ஜெபிக்கணும், இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு ஜெப சத்தங்களால் என் இருதயத்தை நிரப்பும் என்று சொல்லி சபைக்கு முதலாவது சபை இந்த எல்லைகளை கர்த்தர் அழகுபடுத்துகிறார். ஆமென். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். சங்கீதம் 84 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. முதலாவது, அவர் ஏற்படுத்துகிற சபை பயங்கரம் உள்ளது. 2, அவரால் ஏற்படுத்தப்பட்ட சபை அழகுள்ளவைகள். 3வது, அவரால் அமைக்கப்பட்ட சபை எவ்வளவு இன்பமானவைகள். ஆமென், அல்லேலூயா. காரணம், நம்முடைய ஆண்டவர் இன்பமானவர். ஆமென். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை அவன் வசனிப்பான். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபை? 1 சொல்லுங்க, எவ்வளவு பயங்கரமானது. 2 சொல்லுங்க, எவ்வளவு அழகுள்ளவைகள். 3, எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து பாடுறோம், இன்ப இயேசு ராஜா. அவர் என்ன ராஜா சொல்லுங்க, சேர்ந்து பாடலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும்,
மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கைகளை தட்டி பாடலாமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு ஏழைய பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழைய பொன் வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னத்தை அவர் உணர்கிறார். அந்த தேவ சமூகத்தில் போய் அமருகிறார். அந்த தேவ சமூகத்தை அவர் உணர்ந்து சொல்லுகிறார், உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நீங்கள் பாருங்க, உட்காருங்க, மற்ற வேலையெல்லாம் ஒதுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே ஆராதனை நடக்கும், செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கே ஜெபம் நடக்கும். நீங்கள் உட்காருங்க, உட்கார்ந்து பாருங்க. என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா இங்கே அப்படியே அலசலி பட்டுட்டே இருக்கு. லைஃப்பில் ரொம்ப போராட்டம், ரொம்ப குழப்பம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ண, தாயின் பால் மறந்த குழந்தையை போல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, அந்த தேவ சமூகம் எவ்வளவு இன்பமானவைகள் என்று அமர்ந்து பார்த்தால் தான் தெரியும். அது இன்பமானது. ஹல்லேலூயா. ஏன் அது இன்பமானது? அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 84 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தமனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. பாருங்க, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் கூடும் கிடைத்தது. சரிங்களா? அப்போ அவரு ஆலயத்துக்குள்ள போறாரு. அந்த நாட்களில் ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது, தேவாலயத்துக்குள்ள போகும்போது எல்லாரும் உள்ள போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போவான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில். ஆசாரியர்கள் லேவியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பாங்க. இஸ்ரவேலர்கள்லாம் பிரகாரத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களால உள்ள போக முடியாது. ஆனா இவங்களால உள்ள போக முடியாதுன்ற ஒரு ஏக்கம், உள்ள போக முடியுமா என்று தாவீது அப்படி ஏங்குறார். ஏங்கும் போது அந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறாங்க தெரியுங்களா? உம்முடைய பீடங்களின் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. என்னால போக முடியல, ஆனா யார் உள்ள வந்தா? இவங்க தான் புறஜாதிகள். இஸ்ரவேலனால உள்ள போக முடியல, ஆனா புறஜாதி கூட்டங்கள் எங்க வராங்க? உள்ள வர்றாங்க. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அப்படின்னா இந்த ஆலயம் யாருக்குன்னா புறஜாதி மக்களுக்கு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள்.
பதில் கிடைக்கும் மட்டும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தான் ஜெபம் சொல்லி கொடுத்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள். கேட்ட பாஸ்டர், ஆனால் கடவுள் கொடுக்கவே இல்லையே. கேளுங்கள், பதில் கிடைக்க மட்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள். தேடுங்கள், கண்டுபிடிக்கிற மட்டும் தேடிக்கொண்டே இருங்கள். தட்டுங்கள், திறக்கப்படும் மட்டும் தட்டிக்கொண்டே இருங்கள். இதுதான் ஜெபத்தினுடைய நீட்சி. ஜெபம் பண்ணி அப்படி நிறுத்தி விடுவதல்ல ஜெபம். ஜெபத்தினுடைய அளவு, ஜெபத்தின் அளவை தேவன் கூட்ட சொல்லுகிறார். நீ கேள், பதில் கிடைக்க மட்டும் கேட்டுக்கொண்டிரு. நீ தேடு, கண்டுபிடிக்க மட்டும் தேடிக்கொண்டே இரு. தட்டு, திறக்கப்படும் மட்டும் தட்டிக்கொண்டே இரு. யார் உள்ள வரணும்? உம்முடைய வீடங்கள் அண்டையில். அடைக்கலான் குருவிக்கு கூடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அப்படின்னா இந்த ஆலயத்துக்குள்ள குருவியும் வந்துச்சு, அதனுடைய குஞ்சுகளும் வந்துடுச்சு. தாவீதால போக முடியல, அவர் மனசு ஏங்குது. ஓ, உம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில யார் வரா? ஒரு குடும்பம் வருதுங்க. அல்லேலூயா. யார் உள்ள வர்றாங்க? ஒரு தாயே, அதனுடைய குஞ்சு பறவைகள். தாய் பறவை, தகப்பன் பறவை, ஒரு குஞ்சு பறவை. அப்படின்னா சபைக்குள்ள ஒரு குடும்பம் வருது. ஆமென், அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள குடும்பங்கள் வர வேண்டும். பெற்றோர் மட்டுமல்ல, அந்த குஞ்சுகள் என்பது குட்டி பசங்க. ஆமென், அல்லேலூயா. சபைக்குள்ள சிறுவர் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் குஞ்சுகள். குஞ்சுகள் வைக்கிறதுக்கான கூட்ட கீழே ஆயத்தம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே சிறுவர் ஊழியம் நடக்கும். ஒரு சபை என்று சொன்னால் சிறுவர் ஊழியம் நடக்கணும். ஒரு ஊழியக்காரர் எழுதுறாரு, சிறுவர் ஊழியங்கள் எந்த சபையில் இல்லையோ அந்த சபை வளராது. அல்லேலூயா. சரிங்களா? சபையில் சிறுவர் ஊழியம் நடைபெறணும். நடத்துங்க, நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிறுவர் ஊழியங்களுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த பிள்ளையை தூக்குங்க. சிறுவர் ஊழியங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வீட்டில் அடைக்கலான் குருவிக்கு கூடும் இருக்கு, தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே சிறுவர் ஊழியங்கள் இல்லாத சபை எதிர்காலத்தில் அந்த சபையே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பா தேசங்களில் நிறைய சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அந்த சபைகளில் சிறுவர் ஊழியங்கள் நடைபெறவில்லை. அல்லேலூயா. சிறுவர் ஊழியங்கள் நடைபெறாதபடினால் எதிர்கால சந்ததிகள் உருவாக்கப்படவில்லை. எதிர்கால சந்ததிகளை உருவாக்குவதே சிறுவர் ஊழியங்கள் தான். அல்லேலூயா. ஆகவே எதிர்காலத்திலே இந்த சபை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமானால் சபைக்கு அவசியமானது என்ன? சத்தமா சொல்லுங்க, சிறுவர் ஊழியங்கள். அல்லேலூயா. ஆகவே அந்த சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு அதிகமான பலனையும் கிருபையின் தேவன் தருவாராக. அதற்கு அது மேலே முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த சின்ன பசங்க தான் சபையின் எதிர்காலங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இருக்கிறதுலையே மிக சிறப்பான ஊழியம் சிறுவர் ஊழியம் தாங்க. ஹல்லேலூயா. இருக்கிறதுலையே மிக சிறப்பான ஊழியம் சிறுவர் ஊழியம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்ச முதல் ஊழியம் சிறுவர் ஊழியம் தான். சிறுவர் ஊழியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எல்லா ஊழியத்தையும் செஞ்சிடலாம். ஆமென். இப்போ நான் உங்களை உட்கார வச்சு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் ஒரு குட்டி பிள்ளையை உட்கார வச்சு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியுமா என்னால்? சொல்லுங்கள். அந்த சின்ன பையனை மட்டும், அந்த குட்டி பசங்களுக்கு 20 நிமிஷம் தான் கேட்குற கெப்பாசிட்டி இருக்குது. எத்தனை நிமிஷம் தான்? 20 நிமிஷம். 70 இல்லை, 20 நிமிஷம் தான் கேட்குற அந்த மனநிலை பிள்ளைங்களுக்கு இருக்குது. அந்த 20 நிமிஷம் அவனை உங்கள் கண்ட்ரோலில் வச்சு உட்கார வச்சு பாட்டையும் வசனத்தையும் கதைகளையும் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் எதிர்காலத சபை. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த ஆலயம் தேவன் அமைத்த இந்த சபை
எவ்வளவு அழகுள்ளவைகள். காரணம், சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவனை வேற எந்த மதங்களையும் இப்படிப்பட்ட கோட்பாடுகள் இல்லை. நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உன் பிள்ளைகளுக்கு அதை போதி அப்படின்றாரு. ஆபிரகாம் கிட்ட ஏன் தான் செய்கிறதை மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. காரணம் என்னன்னா, நான் செய்கிறதெல்லாம் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் அவன் சொல்லிட்டே இருப்பான். உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்ததுடைய மிக முக்கியமான நோக்கம், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை அவங்களுக்கு போதிச்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்க கையில பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஆகவே சபையில சிறுவர் ஊழியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, அதிக பிரயாசம் எடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எங்க சபையில வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், பாஸ்டர்மா சிறுவர் ஊழியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஜூலி அவங்களே உட்காந்து வேற எங்கேயுமே விபிஎஸ்க்கு வேற எங்கேயும் புக்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. நம்மளே எழுதலாம் புக்ஸ், எழுது அப்படின்னு. பாடல்களும் புத்தகங்களும் டிராயிங், அந்த ஒர்க் புக்கு, டீச்சர்ஸ் கைடு எல்லாமே ஜூலியே பண்ணாங்க. அல்லேலூயா. இந்த பாடல்லாம் எப்படி இசையமைக்கிறதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். ஒரு சிலர் மூலமாக இசையமைத்தோம். கடைசியில் இவன் கேபாஸ் வந்துட்டான். அல்லேலூயா. அவங்ககிட்ட ஒரு பாடல் எழுதி கொடுத்து அவன் டியூன் போட்டுருவான். அல்லேலூயா. இன்னைக்கு சிறுவர் ஊழியம், இன்னைக்கு அன்னைக்கு வந்து அந்த குட்டி பசங்க தான் இன்னைக்கு சபையின் விசுவாசிகள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த சபையை ஆரம்பித்தோம். அன்னைக்கு வந்து விசுவாசிக்கு தான் இன்னைக்கு என் பக்கத்தில் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாக நிற்கிறாங்க. அல்லேலூயா. சபையினுடைய எல்லா வேலைகளையும் அவங்க பொறுப்பெடுத்து செய்கிறாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க. வேறு எங்கே நோட்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. நீங்கள் ஜெபத்தில் உட்காருங்க, உட்காந்து நீங்களே புக்ஸ் எழுதுங்க, நீங்களே டீச்சர்ஸ் கைட் போடுங்க, நீங்களே ஒரு ஒர்க் புக் ரெடி பண்ணுங்கள். உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் சிம்பிளாக இருக்கும் எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவங்களுடைய கூட்டில் அடைக்கலான் குருவி இருக்கு, தகைவிலான் குருவின் குஞ்சுகளும் இருக்கு. இந்த குஞ்சுகள் தான் எதிர்கால சபை. அல்லேலூயா. ஆகவே தான் அவன் பார்க்கிறான், மலைத்து போய் பார்க்கிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியோரும் சபைக்குள்ளே வர்றாங்க, சிறுவர் ஊழியங்களும் சபையில் நடக்குதுன்னா அந்த சபையை அழிக்க வேறு எந்த சக்தியால் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களையும் உங்கள் சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 3 வார்த்தைகள் சொல்கிறேன். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு அழகுள்ளவைகள், எவ்வளவு இன்பமானவைகள். ஜோமல்லாமா. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா, ஆண்டவரே உங்கள் வாசஸ்தலம் எவ்வளவு அன்பம், எவ்வளவு அழகு உள்ளவைகள். உமக்கு சிங்காசனம் அமைக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணணும்ப்பா. நீங்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணணும். உங்கள் பிரசன்னத்துக்காக, உங்கள் வல்லமைக்காக. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடத்துல எப்படி எழும்பி நின்று உங்களுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த பகுதி வாழ் மக்கள் ரட்சிக்கப்படணும். இந்த பகுதியில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஸ்தலத்தில் நடக்கிற ஊழியத்தின் மூலமாக இந்த சுற்றிலும் இருக்கிற வீடுகள்
தெருக்கள், நகரங்கள், பட்டணங்கள் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த எல்லைக்குள்ள காணப்படுகிற அந்தகாரம் தன் வலிமை இழந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி இருக்கு. எத்தனை பேரை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேரை ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு அந்தகார வல்லமை தன் வலிமை இழந்திருக்கிறது. கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு தருவார். இதை நாம் சுதந்தரிப்போம். நாம் எளிதில் ஜெயித்துக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த மாங்காடு பகுதியை சுற்றிலும், இந்த பூந்தமல்லி பகுதியை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை பாதபடியாக்கி போடுகிறேன். சகல இருளின் வல்லமைகளை பாதைபடியாக்கி போடுகிறேன். சகல பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா ஆவிகளையும் கீழ்ப்படுத்துகிறேன். வெள்ளி சூனிய வல்லமைகள், எல்லா விதமான விக்கிரகங்கள் தன் வலிமையை இழப்பதாக. தேவ பிரசன்னம் இந்த எல்லைகளை சூழ்ந்திருக்கட்டும். ஞாயிறுதோறும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆத்துமாக்களை கர்த்தர் திரளாய் கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். விசேஷமாக சபையில சிறுவர் ஊழியங்களை எடுத்து செய்வதற்கான தேவ பலனை உங்க பிள்ளைகளுக்கு நிறைவாய் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊழியத்துக்கு பணத்தை கொடுத்து உதவினவர்கள், தங்கள் உழைப்பை கொடுத்து உதவினவர்கள், தங்கள் முழங்காலை கொடுத்து உதவினவர்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லார் மீதும் பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.